அந்த கூறு குடும்பம் இல்லை உங்களுக்கு. இதுக்கு மேல எப்படி என்னால் சொல்ல முடியும்? இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும்? இது படிச்சிருக்கு படிக்காதெல்லாம் வித்தியாசம் இல்லமா, இதெல்லாம் வச்சிருக்கு மனசுல இருக்கணும் அதெல்லாம். ஏன்னா இது பட்டியலின மக்களுக்கு மட்டுமல்ல, பழங்குடி மக்கள் என்று இருக்கிறார்கள். பழங்குடி மக்களுக்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில், மத்தியில 7.5 விழுக்காடு. இங்க 1 விழுக்காட்டுல 36 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 36 உட்பிரிவுகள் அதுல 6-7 உட்பிரிவில் அந்த 1 விழுக்காட்டுல கிட்டத்தட்ட 3/4 எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிறவர்களுக்கு கிடைக்கல. நான் சொல்றது இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, சமூக திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள், இதுதான் எல்லாமே வேண்டது. ஏன் பிசி எடுத்துங்க, பேக்வர்ட் கிளாஸ் எடுத்துங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எடுத்துங்க. இன்னைக்கு 26 விழுக்காடு, 141 சமூகங்கள் இருக்கிறது. அதுல எத்தனையோ சமூகங்களுக்கு கிடைக்கல. சில சமூகங்கள் நிறைய எடுத்துக்கிறாங்க, சில பேர் கிடைக்கல. எம்பிசி எடுத்துங்க, எம்பிசியில 115 சமூகங்கள் இருக்கிறது. அதுல எத்தனை பேருக்கு யாருக்கு கிடைச்சிருக்கு, யாருக்கு கிடைக்கல எப்படி தெரியும்? நிச்சயமா அதுல எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதுதான் இந்த கூட்டம், அதுதான் இந்த போராட்டம். தமிழ்நாட்டில் எல்லா சமூகங்களுக்கும் அவர்களுடைய மக்கள் தொகை மற்றும் சமூக பின்தங்கிய நிலை ஏற்ப இடஒதுக்கீடு பிரித்து கொடுங்கள். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் 50 விழுக்காடுக்கு மேல போயிடுச்சு. இது நீதிமன்றம் இனி தடை செய்ய முடியாது. ஏன்னா 69 விழுக்காடு நமக்கு இருக்கு. மற்ற மாநிலங்கள் 50 விழுக்காடுக்கு மேல போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதால அந்த தடையை சில நீதிமன்றங்கள் தடை பண்ணிருக்கிறாங்க. தமிழ்நாடுக்கு இந்த பிரச்சனை இல்லை. நமக்கு ஏற்கனவே 69 இருக்கு. அந்த 69க்குள்ள நியாயம் கிடைக்குதா? இல்ல கணக்கெடுப்பு நடத்தி இன்னும் அதிகமா 69ல இருந்து 80, 85 அது அடுத்த கட்டம். இப்ப முதல்ல இருக்கிறத சரி செய்யணும். இப்போ நம்முடைய ராஜா அவர்கள், எம்.இ. ராஜா, மீனவர் சமுதாயம் இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தினா, ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ நம்ம மரியாதைக்குரிய திரும்ப கரு நாகராஜன் சொன்னாரு, எஸ்ஐஆர் 1 மாதத்தில் எடுக்க முடியுது. இந்த கணக்கெடுப்பு அதே போன்றுதான் 1 மாதத்தில் எடுக்கலாம். தெலுங்கானால 1.5 மாதத்தில் எடுத்தாங்க. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 2வது முறை எடுக்கிறப்போ கிட்டத்தட்ட 1 மாதத்தில் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் 2 கோடி வீடு இருக்கு. தோராயமா 2 கோடியா 15 லட்சம் வீடு, 2 கோடின்னு வச்சுக்கணும். 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு முதலமைச்சரா பதவி ஏற்றவுடன் உங்களுக்கு முதல் வேலை என்ன இருக்கணும்? இந்த 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள்? இல்ல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை இல்ல, எத்தனை பேர் கூலி தொழில் இருக்காங்க, எத்தனை பேர் வறுமை கோட்டில் இருக்கிற, எத்தனை பேர் குடிசையில இருக்கிறாங்க? இதுதான் உங்களுடைய முதல் வேலையா இருக்கணும். அது இருந்தால்தான் அடுத்த 5 ஆண்டு காலம் அதை வைத்து நீங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வர முடியும். இதுதாயா நிர்வாகம், இதாயா திறமையான நிர்வாகம். ஆனா நம்ம முதலமைச்சர் இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, இன்னைக்கு எடுக்கும், எனக்கு எடுக்க முடியாது, எனக்கு எடுக்க முடியாது, எனக்கு கணக்கு இல்லை, எனக்கு உரிமை இல்லை. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு துரோகம் இது, எவ்வளவு துரோகம், தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகம். தமிழ்நாடு சாதாரணமா 50 ஆண்டுகளில் முன்னேறனா, நீ கணக்கெடுப்பு நடத்தினா 20 ஆண்டுகளில் முன்னேறும். ஏன்னா ஒவ்வொரு மைக்ரோ லெவல் அவங்க சொல்றாங்க, இல்ல மத்திய அரசு எடுக்குதுன்னு சொல்றாங்க. மத்திய அரசு எடுக்கட்டும். மத்திய அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு அது மேக்ரோ லெவல், மாநில அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு அது மைக்ரோ லெவல். நம்ம ரெண்டுமே வேணும், மேக்ரோ லெவலும் வேணும், மைக்ரோ லெவலும் வேணும். ஏன் நீதிமன்றங்கள் கேட்கின்றார்கள். மத்திய அரசு எடுக்கிறது தலையன்றாங்க. அது என்ன போறாங்க? தமிழ்நாட்டில் இவ்வளவு சமுதாயங்கள் இருக்கிறது, இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறது, அந்த தலையை கணக்கு தான் எடுப்பாங்க மத்திய அரசு. மாநில அரசு தான் மைக்ரோ லெவல்ல அவங்க என்ன சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், எவ்வளவு சோசியல் பேக்வர்ட்னஸ், என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரங்கள் மாநில அரசு எடுக்க முடியும். தெலுங்கானாவில் 75 கேள்விகள் கேட்டாங்க ஒவ்வொரு வீட்டிலையும். 75 கேள்விகள். இப்ப இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் பீகார் எடுத்து முடிச்சுட்டாங்க, கர்நாடகா 2வது முறையா எடுத்து முடிச்சுட்டாங்க, தெலுங்கானா எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட் இது எடுத்துட்டு இருக்கிறாங்க. தெலுங்கானால 75 கேள்விகள், 56 முதல் கேள்விகள், 19 துணை கேள்விகள் எடுத்தாங்க. 75 கேள்விகள் என்ன? இப்போ எஸ்ஐஆர் போறாங்கல்ல, ஒரு வீட்டுல போய் எத்தனை பேருமா ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஃபார்ம் ஃபில் பண்றீங்கல்ல, அதே தான் கணக்கெடுப்பு. சாதாரணமா எடுத்துட்டு போலாம். இது ஒரு பெரிய வேலை கிடையாது. தெலுங்கானால வெறும் கிட்டத்தட்ட 300 கோடி, அவ்வளவுதான்.
ஒன்றரை மாதம் 2 லட்சம் அரசு ஊழியர்கள். இந்த கணக்கெடுப்பு தான். இதுல போய் ஒவ்வொரு வீட்லயும் போய் தமிழ்நாட்டில் 2 கோடி வீட்லயும் போயிட்டு ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை பேர் இருக்கீங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், அதில் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், இது சொந்த வீடா, வாடகை வீடா, குடிசை வீடா, ஓட்டு வீடா, கல்லு வீடா, எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பாத்ரூம் இருக்கு, குடிநீர் வருதா, கரண்ட் இருக்குதா, சோலார் வச்சிருக்கீங்களா, இந்த வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை என்ஜினியர்கள், எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள், எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலைக்கு போறாங்களா, தனியார் வேலைக்கு போறாங்களா, என்ன வருமானம், அந்த வீட்டுல கிணறு இருக்குதா, போர் இருக்குதா, அந்த வீட்டுல சைக்கிள் இருக்குதா, பைக் வச்சிருக்கீங்களா, கார் வச்சிருக்கீங்களா, டிராக்டர் இருக்குதா, அந்த வீட்டுல கிட்டத்தட்ட அவங்க தொழிலாளர்களா, நிலம் வச்சிருக்காங்களா, எவ்வளவு நிலம், எத்தனை சென்ட், இல்ல கூலி தொழிலாளர்களா, இல்ல விவசாய தொழிலாளர்களா, விவசாய முதலாளிகளா, இந்த எல்லாமே ஒரு 75 கேள்வியில் கேட்டா தமிழ்நாட்டில் அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த கேள்விகள் வைத்து தமிழ்நாட்டை வேகமாக அனைத்து சமூகங்களும் முன்னேற வைக்கலாம். கணக்கு வேணும். ஜப்பான்ல இருந்து எவ்வளவு பறவைகள் இந்தியாவுக்கு வருது, தமிழ்நாட்டுக்கு வருது. சைனாவில இருந்து வலசை பறவைகள் எப்போ வருது, எந்த மாசம் வருது, எங்க தங்குது. ரஷ்யாவில இருந்து எவ்வளவு பறவைகள் வருது. ஆஸ்திரேலியா இருந்து பெலிக்கன் வருதா, பிளமிங்கோ வருதா, இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கிறேன். இல்ல தமிழ்நாட்டில் கால்நடைகள் எவ்வளவு இருக்கு, அதுல எத்தனை மாடுகள் தெருவில் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு கணக்கு வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை தெருநாய்கள் தெருவில் சுத்திட்டு இருக்குன்னு கணக்கு வச்சிருக்கல. எத்தனை ஆமைகள் எங்க இருந்து வருது, எவ்வளவு முட்டை போடுது, இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கல. ஏன் தேர்தல் நேரத்தில் எல்லார் வீட்லயும் இந்த வீட்டுல இந்த ஜாதி, இந்த தேர்தல், இந்த கட்சி, இந்த ஓட்டு, இவ்வளவு ஓட்டு, இந்த அந்த கணக்கெல்லாம் நீ வச்சிருக்கல தனிப்பட்ட முறையில். இந்த பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு வேலைக்கு, இந்த பிள்ளைங்க சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு கணக்கெடுப்பு ஏன் நடத்தக்கூடாது, ஏன் நடத்த நீங்க மறுக்கிறீர்கள், ஏன் தடுக்கிறீங்க? ஏன்னா திமுக அப்படித்தான், திமுக அப்படித்தான். அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் முன்னேறக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. அப்படி ஏதாவது கொஞ்சம் முன்னேற்றம் 2 பேரோட சண்டையை மூட்டுருக்கோம். அதுல PhD படிச்சு வச்சிருக்காங்க, சண்டையை மூட்டு விட்டு முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடிச்சு இவங்க அடிச்சுக்கிட்டு ஐயோ. அதனால நம்ம நோக்கம் அனைத்து சமூகங்களும் முன்னேறணும். அப்பதான் நீடித்த முன்னேற்றம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்றது, அதான் வேண்டும். எனக்கு முன்பு நம்முடைய தடா ரஹீம் அவர்கள் பேசினார்கள். அவர் சொன்னார், இஸ்லாமியர்கள் ஏன் இந்த மேடையில் நாங்கள் வந்தோம், இங்கே எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். திமுக இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது, வேற எதுக்கும் கிடையாது, வேற எதுக்கும் கிடையாது. முஸ்லிம்ஸ் ஆர் ஓட் பேங்க் ஃபார் DMK, அவ்வளவுதான். தேர்தல் வந்ததுன்னா அப்புறம் தான் அங்க போய் போட்டுக்கிட்டு போய் சாப்பிடுவாங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு. இப்ப சொன்னாங்கல்ல ஹஜ்ஜுக்கு ஒரு இல்லம், ஒரு என்ன வச்சு பண்ண போறீங்க. இந்த கணக்கெடுப்பின்படி இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு காரணம் எங்களுடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா போராட்டம் செய்ததால் தான் கலைஞர் அவர்களை அன்று கலைஞர் ஆட்சியிலே வற்புறுத்தி செஞ்சதால் தான் அன்னைக்கு கொடுத்தார் கணக்கெடுப்பு. அந்த இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு. இப்போ இஸ்லாமியர்கள் இன்னைக்கு காட்டா 7 பிரிவுகள் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஷியா, சுன்னி, லப்பை, போரா அப்படிலாம் இருக்காங்க. 7 பிரிவுகள் இருக்காங்க. அந்த 7 பிரிவுகளில் 3.5% யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும்? அதனாலதான் கணக்கெடுப்பு வேண்டும். அதனால இஸ்லாமியர்களுக்கோ சரி மற்ற எல்லா சமூகங்களுக்கும் இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தி, இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப இடஒதுக்கீடு 69 விழுக்காடு இருக்கு. அதுல பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு 26, இஸ்லாமியர்களுக்கு 3, பட்டியலின மக்களுக்கு 15 + 3 18, பழங்குடி மக்களுக்கு 3, மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு MBC 20, 69 இருக்கு. இப்ப எப்படின்னா ஒரு அறையில ஒரு 100 மாம்பழத்தை வச்சுக்கிட்டு
ஒரு 100 பேர் உள்ள போயிட்டு ஏப்பா நீங்க மாம்பழத்தை பிரிச்சு எடுத்துங்கன்னு சொன்னா எல்லாமே ஒண்ணு எடுத்துப்பாங்களா? நிச்சயமா இல்ல. பலமா இருக்கிறவங்க, பலசாலிகள், வலிமையா இருக்கிறவங்க 5 மாம்பழம் 10 மாம்பழம் 15 மாம்பழம் எடுத்து அடிட்டு போறோம். பலவீனமான இருக்கிறவங்க அப்படியே ஓரமா நின்றுட்டு இருப்பான், அவனுக்கு கிடைக்கல. நம்ம இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அதுல யாரு மாம்பழம் அதிகமா எடுத்துட்டாங்க, யாருக்கு கிடைக்கல அது தெரிஞ்சிடும். தெரிஞ்சு கிடைக்காதவங்களுக்கு கூடுதலாக மாம்பழம் கொடுக்கிறது. இதுதான் சமூக நீதி, இதுதான் நீதி, இயற்கை நீதி, சமூக நீதி. இதுதான். இதை நான் பண்ண மாட்டேன், இதை பண்ணவே மாட்டேன். எதுக்கியா பயப்படுறீங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பயம்? ஏன் பயப்படுறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? எம்எல்ஏ சீட் எல்லாம் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, எம்பி சீட்டு ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, பஞ்சாயத்து தலைவர் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க. ஏன் உங்க கட்சி மாவட்ட செயலாளர் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, ஜாதி வச்சுதான் கலவரமே பண்றீங்க நீங்க ஆட்சிக்கு வரணும்னு. அப்புறம் எதுக்கியா ஏன் இந்த ஜாதி கணக்கெடுப்பு ஏன் நடத்த? இது ஜாதி கணக்கெடுப்பு மட்டும் கிடையாது, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது ஜாதி பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முன்னேற்ற பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை, சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம் ஆஃப் தமிழ்நாடு. எல்லாமே நம்ம பக்கம் சட்டம் இருக்கு, 69 விழுக்காடு இருக்கு, எல்லாமே அதிகாரம், அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, நிதி இருக்கு. 4.5 கோடி பட்ஜெட் போடுற திமுக 500 கோடி இதுக்காக செலவு பண்ண முடியாதா? எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த சமூக நீதி நிலைநாட்டுகின்ற அந்த மனசு மட்டும் தான் கிடையாது.